Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்லாம் டிப்ஸ் இருக்க போகுது. இதுதாங்க இருக்க போகுது. சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவன் பர்த்டே நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. கவன் பர்த்டே மந்த் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். இந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பழைய வீடியோ. நாங்க இப்ப ஊருக்கு போயில மொட்டை அடிச்சோம் இல்லையா, அப்ப எடுத்த வீடியோ. சோ அதனால அதுதான் வந்து போட்டிருந்தேன் நானு. சோ நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஜூலை 12 தான் அவனுக்கு வந்து பர்த்டே. சரிங்களா? உங்க பசங்களுக்கு ஏஜ்க்கு வந்து எவ்வளவு கேப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என் பையனுக்கு பெரிய பையனுக்கு வந்து இப்ப 7 வயசு ஆக போகுது. இப்ப இந்த ஜூலைல தான். அவனுக்கு சின்னவனுக்கு வந்து 3.5 வயசு நடக்குது. சோ அதான். அதுக்கப்புறம் தருணை வந்து ஸ்கூல் சேர்க்கலையா அப்படின்னு கேட்டீங்க. 4 வயசுல சேர்க்கலாம்ட்டு. இப்ப வந்து 6 வயசுல தானே 1ஆம் கிளாஸ் வந்து போகுது. இப்ப வந்து 3.5 வயசுல ஒரு பிளே ஸ்கூல் இந்த மாதிரி போட்டாலும் அவங்க வந்து டேக் கேர் தான் பண்ணிப்பாங்க. அந்த டேக் கேர் நம்மளே வீட்டுல பண்ணிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கவனுக்கும் நாங்க 4 வயசுலதான் ஸ்கூல்ல போட்டோம். அதே மாதிரி இவனுக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணியாச்சுங்க. ஸ்வீட்டா கட்டுறீங்களே டயட்ல இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னப்பா டயட் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நான் மெயின்டைன்ல தான் இருக்கு, ரொம்ப ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானு. உண்மையாவே எவ்வளவுதாங்க நம்மளும் கண்ட்ரோல் பண்றது, கொஞ்சம் கொஞ்சம், ரொம்பவும் சேர்க்க கூடாதுதான், அளவா சாப்பிட்டுக்கணும். சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் வந்து சித்திக்கு வந்து பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் ஜெயபிரியா சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, உங்களோட அன்பை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அது வந்து தவறவே மாட்டேன். நீங்க இப்ப நான் வந்து இதே மாதிரிதான் இருப்பேன். நீங்க எல்லாருமே இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப்ல நான் வந்து பாத்துட்டேங்க. இப்ப ஜெயபிரியா சிஸ்டர்லாம் ஒன் இயருக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க வந்து கன்சிஸ்டன்டா இருக்காங்க. இடையில கேப் விட்டு போன எங்க அவங்களுக்கு போன் ஒர்க் ஆகாம ஏதாவது இருந்தா கூட அகெயின் வந்து என்கிட்ட பேசிடுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய பேர் கன்சிஸ்டன்டா நிறைய பேர் இருக்காங்க. சில பேர்லாம் கத்துக்கிட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கு. சோ ஆனா நிறைய பேரும் அந்த கமெண்ட் இதெல்லாமே நமக்கு மெமரிஸ்ல இருக்கும். அவங்களோட நேம் எல்லாமே சேவ்ல தான் இருக்கும் நம்மளோட மைண்ட். ஏன்னா டெய்லி நம்ம அடிக்கடி பார்த்தது இல்லையா? சோ அதனால அதே மாதிரி நீங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதே போலதான் இருப்பேன். சோ நீங்க எல்லாருமே இதே மாதிரி இருங்க. சரிங்களா? அவசரமா ஊருக்கு போற மாதிரி ஆயிடுச்சு சிஸ்டர், பிரேக் ஆயிடுச்சு வெயிட் லாஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் நம்ம வெயிட் லாஸ் ஒரு ஆரம்பிக்கிறோம், குறைக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பல ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வரும். அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் சிலது. அதெல்லாம் தாண்டி வர்றதுதான் ஒரு சக்சஸ். அந்த மாதிரிதான் நிறைய தடங்கள் வருங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல வரும். நம்ம உடம்பு முடியாம போகும், இல்ல வீட்டுல யாருக்காவது இல்லைன்னா நமக்கு செய்ய முடியாம ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து இடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அதே மீறி நம்ம எப்படி கொண்டு வரோன்றதுலதான் அந்த சக்சஸ் வந்து இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. சரிங்களா? வெயிட்டிங் ஃபார் 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய சிஸ்டர்ஸ். 100 days கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடும். எனக்கே தெரியும், நமக்கு செல்ஃபாவே நமக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப நான் வந்து வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னா அது ஓகேங்க. சரிங்களா? இப்ப நானும் குறைக்கணும்னா அதுல ஆர்வமா இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ண நான் வந்து உங்களுக்காக ரெசிபி இதெல்லாமே பண்ணும்போது எனக்கு தலையில பாரம் மாதிரி அதிகமா இருக்கும். வீட்டு வேலைகள் பார்த்து உங்களுக்கே தெரியும், டெய்லி ஒரு ரொட்டீன் மாதிரி ஓடிட்டே இருக்கேன் நான், எனக்கு கேப்பே கிடைக்காம தான். சோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஒரு ஸ்டபன் ஆயிடும். சோ அதனாலதான் வந்து சொல்றேன். சோ சீக்கிரமா ஒரு நல்ல விஷயத்த சேலஞ்ச் பண்றதா இருந்தா நான் கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? நான் வந்து திருப்பூர் தான் சிஸ்டர், ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அந்த திருப்பூர் விஷயம் ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த பொண்ணு அழுகுற குரலை கேட்க அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுங்க. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளவு அந்த பொண்ணு வந்து சகிச்சுட்டு அதை இருந்திருக்கும். ஆனா பிரேவா அந்த வேலை, அப்ப நகையெல்லாம் இங்க இருக்குப்பா இவ்வளோ, ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்டையும் சொல்லி பார்த்திருக்காங்க அந்த பொண்ணு. அதுவும் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிதாம இருக்கணும், அப்படிதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லவும் வேற வழியே இல்லை, இந்த நரகத்துல இருந்து போயிடலான்ற அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. ஆனா அந்த ஒரு பிரேவ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப நகையெல்லாம் இங்க இருக்குது, ஒரு ரெக்கார்டிங் போட்டதுனால இப்ப ஒரு பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னாலே பல வாக்குல பேசுவாங்க. இந்த பொண்ணு மேலதான் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி ப்ரோட்டேட் பண்ணி ஒரு இது வரும். அதுவே இந்த பொண்ணு வந்து அவன் அந்த ஆள் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு இருந்தாலும்
அப்பயும் ஒரு மாதிரியா பேசும். சோ அந்த மதர்லாம் அந்த 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 இதெல்லாம் யோசிச்சிருக்குமோ என்னமோ தெரியல. அந்த பொண்ணு அவ்வளவு தெளிவா அவ்வளவு ரெக்கார்டிங் எல்லாமே போட்டு சின்ன பின்னமா ஆக்குற அளவுக்கு தெளிவா பண்ணிட்டு போச்சு. இல்லன்னா வச்சு பாருங்க அந்த பொண்ணு அது வேற 75 நாள்ல அப்படி ஆயிருக்குன்னா அப்போ இது வேற யாரையோ விரும்பி இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அப்படி கதை கட்டுற உலகம் தானே இது. சோ அந்த மாதிரி போயிருந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணுக்காக இப்ப இத்தனை பேர் வந்து கதறோம். அந்த குரல் அழுக குரல் எல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணு சாரிப்பா மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சொல்லுது. ஆனா எவ்வளவு காசு பணம் எல்லாம் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல வாழ்க்கை என்னடான்ற மாதிரி ஆயிடுது பாருங்களேன். ஒரு குடிசையில இருந்தா கூட அதுல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னர் கூட நம்ம இருக்கும்போது அது ஒரு சந்தோஷம் இல்லையா? எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷமோ ஒரு நமக்கான உரிமையோ ஒரு செல்ஃப் எப்படி சொல்லணும்னா ஒரு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியாம ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி ஒரு மாதிரி இருக்கிறது, அது ஒரு லைஃபே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஆயிடுவோம். சோ அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. 76 டேஸ்ல நிறைய விஷயங்கள் அதுல வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பா எல்லாம் சொல்லும் போது அது அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு இதுவா இருக்கு. இவ்வளவு காசு கொட்டி கட்டி கொடுத்தோம் அதுவும் பத்தலையா. அதெல்லாம் நிறைய பேர் போக்குறேன். 20 லட்சம் வீட்டு வாடகையே வருது அவனுக்கு, அந்த ஆளுக்கு. அப்ப எப்படித்தான் இவ்வளவுதையும் வாங்கி என்னதான் பண்ண போறாங்க ஒண்ணுமே புரியல. அவனுக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் என்னென்னமோ வந்துட்டு போயிட்டு இருக்குது. அத சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி கலிகாலவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நல்லவங்களுக்கு எல்லாம் இறப்பு வருது. என்னதான் புரியலங்க. ஆனா சும்மா விடக்கூடாது. இந்த பொண்ணு இறந்த மாதிரியே அவரும் சாவுனாதான் சரியா இருக்கும். அவ்வளவு ஆத்திரம் வருது. என்ன சொல்றீங்க? அவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். பாவம், என்ன பண்றது? இதே மாதிரிதாங்க நிறைய சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அது மறந்துட்டு அது அப்படியே போயிட்டேதாங்க இருக்கு தவிர அவங்க எல்லாருமே ஜாலியா தான் சுத்துற மாதிரிதான் தெரியுது. என்ன சொல்றீங்க? அதற்கான தீர்ப்பு கிடைக்குதா? இது எல்லாமே தெரியவே கிடையாது இப்போ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாங்க இப்போ ரீசெண்டா அஜித்ன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா போலீஸ் எல்லாருமே தாக்கி, அது சிவகங்கை மாவட்டம், அவங்க வந்து திருப்புவனம்னு சொல்லியிருந்தாங்களா. எங்க ஊரு பக்கத்துல தாங்க, எங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் தான். சோ பக்கத்துல தாங்க, ஒரு 1/2 hour அந்த மாதிரி தூரம் தான். அவங்கள அப்படி அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த வீடியோ கூட வெளியா இருக்கு. நம்ம ஊருக்காரவங்க இப்போ ஒவ்வொரு சம்பவம் ஒவ்வொரு இடத்துல நடக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கதறுதுங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ கொடுமை. இந்த மாதிரி அரக்கர்கள் எல்லாம் கடவுள் வச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன்னு தான் தோணுது. இந்த அரக்கர்கள் எல்லாம் போற பிளைட் வெடிச்சிருக்க கூடாதா அப்படி எல்லாம் தோணுதுங்க. நல்லவங்க எல்லாரும் போய் இது பண்றாங்க. இந்த மாதிரி அரக்கர்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுத்தி மக்களை வந்து கொண்டுட்டு இருக்காங்க. ஒண்ணும் புரியல. என்ன சொல்றீங்க? ஆப்போசிட்டா தான். அப்போ ஒரு சில விஷயங்கள் அப்ப நல்லதே செய்யக்கூடாதா கெட்டதா செய்யணுமான்ற மாதிரி மைண்ட் நமக்கே வந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்குது. அதுவும் ரொம்ப கொடுமையா இருக்குது. என்ன சொல்றதுன்னே ஒண்ணும் புரியலங்க. சரி வாங்க நம்ம கமெண்ட்ல போயிடலாம். அரிசி கொழுக்கட்டை வந்து சாப்பிடலாமனு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அரிசி கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிடக்கூடாது. வெயிட் லாஸ்க்கு சாப்பிடக்கூடாது. நம்ம அரிசி விஷயமே நம்ம வந்து கம்மி பண்ணிடுறோம், உங்களுக்கே தெரியாது, ஸ்டாப் பண்ணிடுறோம் இல்லையா? சோ அதனால எடுத்துக்க கூடாது. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை நீங்க இனிப்பு கொழுக்கட்டையே சொல்றீங்களா? அதுவும் தெரியலங்க. இனிப்பே நம்ம எந்த வகையான இனிப்புமே நம்ம வந்து சேர்க்க கூடாது. அதுக்கப்புறம் 3 times நான் வந்து மில்லட் வந்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்க கூடாதுங்க. ஏதாவது ஒரு வேளை எடுத்துக்கோங்க, மித்த 2 வேளை வந்து வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்து லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. நைட் டின்னர் எல்லாமே சோ அது மாதிரி பாத்துக்கோங்க. சாலட் எல்லாம் ஒரு டயத்துல எடுத்துக்கலாம். அந்த மாதிரி. எப்ப சிஸ்டர் பிசினஸ் எப்போ ஒர்க் பண்ணுவீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு? அது சம்டைம் ஒரு சில விஷயங்கள் அப்படியே ஸ்டக் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா வந்துருவோம். எல்லாரும் உங்களோட லவ் சப்போர்ட் எனக்கு கொடுங்க, சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தைராய்டுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. தைராய்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து மைல்டா வச்சுக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணா, நம்ம பண்ற ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபுட் இருக்கு இல்லையா? சோ அது பண்ணிக்கோங்க. அது கூடவே சில ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். அது என்னென்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது இருக்கு இல்லையா, காலிஃபிளவர், முட்டைக்கோஸ், ப்ரோக்கோலி, இது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க, எடுத்துக்கிறாதீங்க. அதுக்கப்புறம் இந்த சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மீன் மேக்கர்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து எடுத்துக்கிறாதீங்க. அது மூலமா உருவாக்கப்படுற அந்த டோஃபு இருக்கு இல்லையா, அதுவும் எடுத்துக்காதீங்க. இது மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. மத்தபடி நீங்க ஹெல்தியா சாப்பிடுறோம் இல்லையா நம்ம ஃபுட் லைஃப் ஸ்டைல், அது எடுத்துக்கோங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா மல்லி இருக்கு இல்லையா, வரமல்லி, நார்மல் தனியா மல்லி இருக்கு இல்லையா, அந்த மல்லியை வந்து, அந்த சீடு தான் சொல்றேன், மல்லி விதைய சொல்றேன், அத மல்லியை வந்து நைட்டு 1 ஸ்பூன் ஊற வச்சிருங்க தண்ணியில. அதை காலையில கொஞ்சம் கொதிக்க வச்சு வெதுன்னு குடிங்க. தைராய்டுக்கு ஒரு சூப்பரான மெடிசன்.
சோ இது இந்த இதுக்கு நல்ல ஒரு இப்ப நம்ம வெயிட் லாஸ்க்கு எப்படி பண்றோம் ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபுட்டு, நான் சொன்ன அந்த ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க, வெஜிடபிள்ஸை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிங்க் குடிங்க, உங்களுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து நார்மலுக்கு வரும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும், அந்த வாக்கிங் வந்து பண்றதுமே நல்லது. சோ அதான் சொல்றேன், நம்ம வெயிட் லாஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிட்டு அவங்க கொடுக்குற மெடிசனையும் நீங்க ரெகுலரா எடுத்துக்கோங்க, அதையும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பண்ணி மைல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணும்போது சூப்பரா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது போக நான் சொன்னதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வாக்கிங், தண்ணி குடிக்கிறது எல்லாமே இருக்கா. இந்த ப்ரொக்கோலி, காலிஃபிளவர், முட்டைக்கோஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட். சோயா சங்க்ஸ் அதாவது மீன் மேக்கர் அது வந்து அவாய்ட். அந்த மீன் மேக்கர் வச்சு அந்த மீன் மேக்கர் பால் வச்சு பண்ணி எடுக்கிறது அந்த இது இருக்கு இல்லையா, டோஃபுன்னு சொல்றது, பன்னீர் மாதிரி டோஃபுன்னு சொல்லிட்டு, அதுவும் எடுத்துக்க கூடாது. சோ எனக்கு வந்து இது ஒரு டாக்டர் எனக்கு ப்ரிஃபர் பண்ணது. சோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 1 வீக் முன்னாடி கூட நான் வந்து ஒரு டாக்டர் கிட்ட, ஒரு டயட்டிஷியன் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணும்போது அவங்க எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணது இது வந்து தைராய்டு உள்ளவங்களுக்குன்னு சொல்லிட்டு. சோ அதனால உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, சோ அதனாலதான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிருக்கேன். சோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அப்பதான் அதற்கான ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? சோ அதான். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் பிறந்தநாள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல நம்ம வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நான். ஏன்னா அந்த வெயில் டயத்துல அது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா நார்மல் டேஸ்ல நீங்க கொஞ்சமா டீ, காஃபி, அரைச்சீனி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அது நாட்டு சர்க்கரை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து நேற்று நைட்டு நம்ம சப்பாத்தி போட்டோம் இல்லையா, அதுல ஒரு 2 மாவு உருண்டை மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன், கவனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் அந்த கொத்தவரங்காய் பொரியலும் கொஞ்சம் சாம்பார் இருந்தது, நல்லா சுண்ட வச்சு வச்சிருந்தேன். அதை திருப்பி அகைன் சூடு பண்ணி வச்சுட்டு அப்புறம் தம்பிக்கு அதை வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை ஃப்ரிட்ஜ்ல வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ போட்டு எடுத்துக்கிட்டேன்னா அதுல வந்து கொஞ்சமா வந்து சீஸ் அந்த இருக்கும் இல்லையா, ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி சீஸ் இருக்கும், அந்த சீஸும் அது கூட மேல வந்து கொஞ்சம் லைட்டா கெச்சப்பும் வந்து தடவி அப்படியே ரோல் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே கட் பண்ணிட்டோம்னா சூப்பரா வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் வந்து ஆத்தி கொடுக்கலான்ட்டு ஆடை விழுகாம ஊதி ஊதி இது பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறமா சரின்ட்டு பிள்ளைக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான். ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறமா அந்த 2 சப்பாத்தியை இந்த மாதிரி அழகா கட் பண்ணி வச்சாச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வெங்காயம் தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு இடையில சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் தான் 2 பேருக்கும், அம்மாச்சிக்கும் மாமாக்கும். ஸோ அதனால வந்து காஃபி 2 பேருக்குமே போட்டுட்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி கொடுத்துடலான்ட்டு. அதுக்கப்புறம் சரின்ட்டு இங்கிட்டு வந்து பிரியாணி தான் வந்து பண்ண போறேன், இங்கே வெஜிடபிள் பிரியாணி மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில ஒரு குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நெய்யும் எண்ணெயும் வந்து சூடு பண்ணிட்டு அதுல வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ், அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூட வந்து இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ்க்காக மீன் மேக்கர் வந்து தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு வந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து கேரட் வந்து பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பீன்ஸ் இந்த மாதிரி வேற எதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அதை வந்து காய்கறியை சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கி விட்டு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் வந்து இந்த காயில வந்து உப்பு சாரும் இல்லையா, ஸோ அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காயை வந்து வதக்க விட்டுட்டு சரி டக்குன்னு காய் வேகிற கேப்ல அம்மாச்சிக்கு போய் காஃபி அந்த பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நட்ஸ் வச்சு பாதாம் முந்திரி கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் காய் நல்லா வதங்கிருச்சு. அதில் வந்து வெறும் மிளகாய் தூள் மட்டும் மசாலாவுக்காக சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுக்கிறேன். அது கூட வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். சரிங்களா? தயிர் சேர்த்தா நல்லா இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அடி பிடிக்காது. அதுக்கப்புறமா சரின்ட்டு அரிசி நம்ம ஊற வச்சிருந்தேன், அப்பவே ஊற வச்சுட்டேன். அதையும் போட்டுட்டு தண்ணி வந்து தேவையான ஊற்றிட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஸோ அதையும் போட்டு தேவையான உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து குக்கரை வந்து மூடி வச்சுட்டோம்னா சூப்பரா வந்து விசில் வந்துச்சுன்னா சூப்பரா வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுங்க, சிம்பிளான வேல. ஸோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு அது கூட தயிர் அந்த இது இருக்குல்ல தயிர் பச்சடி மாதிரி வச்சு அவருக்கு வந்து கொடுத்து விட்டாச்சு. ஆஃபீஸ்க்கு அவர் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரி தர்பூசணி பழம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி கட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டையை பாயில் பண்ணி 2 முட்டை அவிச்சது, அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பரா சாப்பிட்டேன். இந்த மாதிரி
வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நீங்க வந்து சாப்பிடலாம். செம்ம ஃபில்லிங்காவும் இருக்கும், நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டோம்னா காலை வேலை முடியும். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அடுத்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு எண்டே இல்லைன்ற மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறமா 11 மணி போல அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுப்பால, அதுக்கு தான் வந்து பால் காய்ச்சி காஃபி வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி குடிக்கிறேன். தண்ணி குடிக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டல இல்லையா, தண்ணி குடிக்கணுங்க, அதனாலதான் சரி நீ காட்டலான்ட்டு நார்மலான தண்ணி தான் குடிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து தண்ணி அடிக்கடி குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலைல தான் நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணி வச்சிட்டோம்ல, ஸோ மதிய லஞ்ச் வேலை இல்லை அந்த அளவுக்கு. ஸோ அதனால என்னோட அந்த கபோர்டு இருக்கு இல்லையா, என்னோட அந்த ஜுவல்லரிஸு மேக்கப் ஐட்டம்ஸ் வைக்கிற இடம் அது ரொம்ப மெஸ்ஸி ஆயிடுச்சு. அது எல்லாமே கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் சரி மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலாம், கிளைமேட் ஒரு மாதிரி ஆகுதுன்ட்டு மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதையும் எடுத்து காய போட்டு விட்டாச்சு. ஃபுல்லா படியில ஃபுல்லா நல்லா வந்து ரெப்பி விட்டேன். கிச்சன்ல வேலை இந்த மாதிரி கம்மியா இருக்குன்ற டயத்துல நம்ம இந்த மாதிரி கிளீனிங்ல இறங்கிடுவேன். கொஞ்சம் கிச்சனையும் கிளீன் பண்ணேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் அந்த நம்மளோட அசசரிஸ் வச்சிருக்க இடத்தையும் கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர டைம் ஆயிடுச்சுன்னு போனா மழை பிடிச்சிக்கிச்சுங்க. வரையில புகையிலாம் இல்லைங்க, அப்படி கம்முன்னு தாங்க கிடந்துச்சு. மழையே வரல, மழை வர்ற மாதிரி அறிகுறியும் இல்லை, கம்முன்னு தான் கிடந்தது. திடுக்குன்னு வரும்போது வந்துருச்சுங்க, நனைஞ்சிட்டோம். ஏன்னா எப்பவும் உள்ள ஆட்டோக்கார பையனா இறக்கி நம்மள வீட்டுல பதனமா விட்டுட்டு போவாப்புல. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து புது ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம். அவர் ராஜஸ்தான் போயிருக்காரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நனைஞ்சிட்டோம். நாங்க துணியையும் காய போட்டு போயிருந்தோம் இல்லைங்க, எல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. அகெயின் எல்லா துணியும் எடுத்துட்டு போயிட்டு அகெயின் வாஷிங் போட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி ரூம்லயே விரிச்சு விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு நைட்டியை மாட்டிட்டு சரி லஞ்ச் அம்மாச்சி கொடுக்கலான்ட்டு நேத்தே வந்து கஞ்சி ஊத்தி வச்சிருந்தேன், மோர் எல்லாம் ஊத்தி அம்மாச்சிக்கு வந்து அந்த காய் சுண்ட வச்சோம் இல்லையா, அந்த காய் வச்சு அவங்களுக்கு வந்து மதியம் லஞ்சு கொடுத்துட்டேன். ஏன்னா அம்மாச்சிக்கு அந்த மாதிரிதான் பிடிக்கும், இந்த மாதிரி இந்த பிரியாணி அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனாலதான். ஸோ அதுக்கப்புறம் சரி நமக்கு வந்து அந்த பிரியாணி நம்ம எல்லா பிள்ளைங்களும் நாங்கள் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுட்டு நானுமே வச்சு நிறைய அதில் வெஜிடபிள்ஸ் தாங்க அது மாதிரிதான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த சுண்ட வச்ச அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, வெஞ்சிடும், அதையும் வச்சு சூப்பரா சாப்பிட்டுட்டு கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். இங்க பாருங்களேன், சின்ன வாண்டு அந்த ஒரு ஸ்டூலுக்கு மேல ஒரு ஒரு அந்த கிச்சன்ல இருந்து ஒரு டப்பா எடுத்து வச்சு அது மேல ஏறி நின்று எடுக்கிறாங்களா ஃப்ரிட்ஜ் மேல, பாத்துக்கோங்க. இல்லாத அலும்பெல்லாம் பண்றான். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. ஒரு 4 மணி ஆயிடுச்சு. கவன டியூஷன்ல விடலான்னு கூப்பிட்டு போனேன். எங்க பாருங்களேன் எவ்வளவு வெயில் அடிக்குது பாருங்களேன். திடுக்குன்னு அப்புறம் மழை வருதுங்க. வெயில்ல மழை பெய்யும்ல, காக்காக்கும் நரிக்கும் கல்யாணம் சொல்லி பேசிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு மிக்சர் கொடுத்துட்டு நான் வந்து இந்த பிளைன் மிக்சர் மாதிரி கொஞ்சம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி கொஞ்சம் இருந்ததுங்க பேலன்ஸ். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இன்னைக்கு வந்து முடிச்சிடலான்ட்டு கொஞ்சம் கருப்பு கவுனி கஞ்சி கிண்டிக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி கஞ்சி எங்க குடும்பமே இப்போ ஃபேவரட் ஆயிடுச்சு. ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க சரிங்களா. எப்பவும் போல அது கருப்பு கவுனி தண்ணியில வந்து கருப்பு கவுனி அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, கொள்ளு கஞ்சி மிக்ஸ், அதை சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கட்டிப்படாம இருக்கும், இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். ஸோ நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க சரிங்களா. அதை அப்படியே ஆற வச்சுட்டு தயிர் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்க போறோம். நம்ம எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சூப்பர் டேஸ்டா இருக்குங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம், பிளைனா கூட கருப்பு கவுனி வந்து கஞ்சி சாப்பிடலாம், மோர் கூட ஆட் பண்ணலாம்னா கூட பரவாயில்ல சரிங்களா. ஒரு பெரிய கப் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நைட் டின்னருக்கு. சூப்பர் ஃபில்லிங்கா இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்கும் வந்து டின்னர் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சாதாங்க போய் உட்காந்து வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணணும் இல்லையா உங்களுக்கு. இந்த எடிட்டிங் அதை பண்ணி அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டாங்க படுப்பேன். ஸோ அது கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன் வந்து. ஸோ இன்னைக்கு டே வந்து இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து போச்சு. கண்டிப்பா இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் டெய்லி ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். சோ அவ்வளவுதான், நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.